ஓஹோ ஓஹோ. வாட்ச்மேன் சார், வழக்கமா வர அந்த அம்மா எங்க காணோம்? அதோ அங்க படுத்துக்கிட்டு இருக்காங்க சார். அம்மா, உங்க உடம்புக்கு என்ன? ஒண்ணுல தம்பி, லேசா ஜுரம். என்னம்மா அது நெருப்பா கொதிக்குது? வாங்கம்மா ஆஸ்பத்திரிக்கு போலாம். இதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, எல்லாம் சரியா போகும். சொன்னா கேளுங்கம்மா, நானே ஆஸ்பத்திரிக்கு அழைச்சு போறேன். வாங்கம்மா, சொன்னா கேளு. மெதுவம்மா. ராஜா, பிக்சர் ஆரம்பிச்சிடும், வாங்க போலாம். பிக்சர் ஆரம்பிச்சா என்ன, நாளைக்கு போகலாம். இந்த அம்மாவோட உயிர் போனா வருமா? எல்லா உயிரையும் காப்பாத்துறதுக்கு நீங்க ஒண்ணு கடவுள் இல்ல. கேவலம் இந்த பிச்சைக்காரிக்காக என்னுடைய சந்தோஷத்தை கெடுக்க போறீங்களா? மன்னிக்கணும், எனக்கு இதுதான் சந்தோஷம். இது உங்களுக்கு அசிங்கமா இல்ல? இந்த அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போறது அசிங்கம்னா உங்க கூட பிச்சருக்கு வர்றது அசிங்கத்தை விட அசிங்கம். வண்டிக்காரா, இத வந்துட்டேன் எஜமா. என்ன எஜமா? இந்த அம்மாவுடைய சாமான்களை எடுத்துட்டு வா. அவங்களுக்கு எப்படி இருக்கு மிஸ்டர் ராஜா? அந்த அம்மாவுக்கு நிமோனியா, குறைஞ்சது 10 நாளாவது பெட்ல இருக்கு. அப்படியா? இந்தாங்க பணம், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அவங்க எப்படியா கியூர் பண்ணுங்க. மிஸ்டர் ராஜா, அவங்க யாரு? உங்களுக்கு என்ன ரிலேஷன்? ரிலேஷன் ஒண்ணும் இல்ல, இருந்தாலும் அவங்க எனக்கு அம்மா மாதிரி. டாக்டர், எங்க அம்மாவை நான் பார்த்தது கிடையாது. இவங்களை பார்க்கிற போதெல்லாம் எனக்கு அம்மாவை பார்க்கிற ஃபீலிங் தான் ஏற்படுது. இவங்களுக்கு செய்யற உதவியை எங்க அம்மாவுக்கு செய்யற கடமையா நான் நினைக்கிறேன். ஓகே டாக்டர், நான் அப்புறம் வந்து பார்க்கிறேன். தேங்க்யூ. கமான் கமான் கமான். பையனடா பொண்ணு, ஆம்பளை இல்ல பொம்பளை. அது எப்படி திடீர்னு மாறினா? பொம்பளை 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 பொம்பளை. பார்த்தது சொல்லுவாடா. ஏய், பொறுத்தார் பொட்டாச்சி ஆழ்வாருன்னு சொல்லுவாங்கடா. கிளைமேக்ஸ் காட்சி நடக்குது, இதை பார்த்துட்டு வந்தாங்க. ஏய், நாம தேடிட்டு வந்தது வைரத்தை. இது அதே மாதிரி பெரிய ஜாதி வைரங்கள்டா. இந்த மாதிரி பொம்பளை வெறி பிடிச்ச அலைஞ்ச அப்ப உன் பாதை வேற, என் பாதை வேற ஆயிடும். சும்மா சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய விஷயத்தை போட்டா அந்த தலசு நடச்சாதுரா. சரி, பார்த்து சொல்லட. நான் பார்க்க வேண்டிய காட்சியை பார்த்து முடிச்சுட்டேன். இனிமே நீ பாரு. எங்க போயிருக்காங்க? வெளியூர் போயிருக்காருமா, சீக்கிரம் வந்துருவேன். தினம் இப்படியே சொல்ற, ஆனா அப்பா வரவே இல்லை. உஷா, நீ அப்பா கிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறியோ என்கிட்ட கேளுமா, நான் வாங்கித்தரேன். ஏங்கா, நமக்கு சொந்தக்காரமே இல்லையா? இருக்காங்க. சிங்கப்பூர்ல ஒரு மாமாவும் ஒரு சித்தப்பாவும் இருக்காங்க. நான் சின்ன பொண்ணு இருக்கும் போதே அங்க போயிட்டாங்களாம். நான் கூட அவங்கள பார்த்ததே இல்லை. ஆனா ராணி எப்படி இருக்கான்னு கேட்டு அடிக்கடி லெட்டர் எழுதுவாங்களாம். அப்பாவே சொல்லிருக்க. காக்கா, அப்படின்னா நான் கூட இந்த லீவ்ல சிங்கப்பூர் போறேன்க்கா. நம்மால அங்கெல்லாம் போக முடியாதுமா, அதுக்கு நிறைய பணம் வேணும். அதே நம்ம ராணிய பாத்தியா, எப்படி பெருந்தா வாழ்ந்து பாத்தியா? ஐயோ ஐயோ ஐயோ, அழகான மூஞ்சி, கவர்ச்சியான கண்கள், எழுப்பு போன மூக்கு. அதான் வர்றா, அதான் உஷா குட்டி, சின்ன குட்டி, அண்ணா எழுதுன அண்ணா குட்டி. அப்படியே வளரவே இல்லை, அதான் சின்ன பொண்ணுன்னு சொன்னல.
ஏங்க மன்னிக்கணும், நீங்க யாரு? அட நான் ஒரு மடைய. ஆமா, அப்பா சொல்லவே இல்ல. நான் தான் அம்மாவும் சித்தப்பா. நான் தான் உன் தாய் மாமன். மாமா சித்தப்பா. மாமா சித்தப்பா உட்காருங்க. இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டே இருந்தேன். நான் கேட்டுக்கிட்டே இருந்தேனே. கேட்டுட்டு இருந்தீங்களா? வரல, ஊர்ல சதா அண்ணனை பத்தி உங்களை பத்தி கேட்டுக்கிட்டே இருப்போம். அதான் சொன்னா. அம்மாடி மாமா எனக்கு சிங்கப்பூர்ல இருந்து என்ன வாங்கிட்டு வந்தீங்க? கஷ்டம். ஆமாமா கஷ்டம். எல்லாம் ஒண்ணு வந்தோமா, கஷ்டம் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. பணம் கட்டி வாங்கிட்டு வந்தா போச்சு. ஆமா, உங்ககிட்டயே பேசிக்கிட்டு இருக்கிறேன். அண்ணன் எங்க அண்ணன். அத்தா அண்ணா, அத்தா அண்ணா, அத்தா அண்ணா, அத்தா அண்ணா, அத்தா அண்ணா, அத்தா. மாமா அப்பா வீட்டுல இல்ல. நீ சொல்றத பார்த்தா போயிட்டாரா? ஐயோ, மாமா, அப்பாவுக்கு ஆபத்து ஒண்ணும் இல்ல. இப்ப வீட்டுல இல்ல. வீட்டுல இல்லன்னா வெளியூர் போயிருக்காரு. அப்பாடி, எனக்கு பொண்ணு எடுத்து போயிடுச்சுமா. இத்தனை நாள் கழிச்சாவது அண்ணனை பார்க்கலான்னு வந்தேன். இது என்ன சோதனையோ? நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சரிம்மா, அப்புறம் அங்க போயிட்டு வரோம். ராணி, 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 நான் வரட்டும். சித்தப்பா, மாமா, அனாதையான எங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்களே அப்பா இல்லைன்னதும் போறேங்கிறீங்களே, இதுதான் சொந்தமா? மனப்பூர்வமா சொல்ல, மனசை தொட்டு பாரு, அது இங்கேதான் சுத்திட்டு இருக்குது. ராணி, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்கு மேலும் நாங்க கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிதாம போறோம். எங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, நீங்க இங்கதான் இருக்கணும். உஷா, மாமாவும் சித்தப்பாவும் சாப்பிட போறாங்க, போய் வாழை நடத்துட்டு வா. அம்மாடி, உனக்கு ஏமா வீண் தரமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அப்பா ஜெயில இருக்காரு. ஆமாங்க, அவர் செய்யாத குற்றத்துக்காக ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. உஷா எதிரில் சொல்லக்கூடாதுன்னு தான் மறந்தேன். ஏமா அத்தான் ஜெயிலுக்கு போனாங்க? என்ன சொல்றேன், வாங்க. கிடைக்கலடா. நல்ல பொண்ணுன்னு நினைச்சேன். நடராத்திரில எங்கடா போறாத? பருவக்கோடார பத்தி உனக்கு என்ன தெரியும்? இப்ப யாரையாவது காதலிப்பா, அந்த காதலனை தேடி ராத்திரில மழையா? காதலனை பார்க்க போறதுக்கு கையில கட்டி எடுத்துக்கடா. இப்படி இருக்குமோ? எப்படி பயிரம் தான் வண்டியில இல்ல, அதை எங்கேயாவது எடுத்து மறைச்சு வச்சிருப்பா. அதை சரி பார்க்கறதுக்காக ராத்திரியில கத்தியோட போறாடோ. வாழ்க்கையிலேயே இன்னைக்கு தான் நல்லபடியா பேசிருக்கேன். போய் பார்ப்போம். முரட்டுத்தனமும் பயங்கரமும் எனக்கு தான் சொந்தம். நீ கவலைப்படாத. வருவானா? என் வீட்டை கண்டதும் பயந்து ஓடி இருப்பான். நீங்க இங்க இல்லன்னா நான் ரொம்ப ஆபத்துக்கு ஆளா இருப்பேன். ரொம்ப நன்றி சார். நன்றி நான் சொல்லணும். யாருக்கு? உன்னை துரத்திட்டு வந்தானே அவனுக்கு. அப்ப நான் போயிட்டு வரேன். விட்டாத்தானே போக முடியும். மழை விட்டாத்தானே போக முடியும். நீ முதல்ல தலையை தவிட்டிக்க, ட்ரெஸ் மாத்திக்க. போமா? பரவாயில்ல சார், நான் இப்படியே இருக்கேன். இப்படியே இருந்தாலும் நல்லாதான் இருக்கேன். ஆனா ஜலதோஷம் வந்தா அது நல்லா இருக்காது. நீ முதல்ல போய் ட்ரெஸ் மாத்திக்க. போமா? வேண்டாம் சார். போமா. இதுவும் நல்லாதான் இருக்கு.
ஹலோ விக்டர் ஹியர். விக்டர், நான் மஞ்சு பேசுறேன். ஹாய் மஞ்சு. அங்க வந்திருக்கிறது யார் தெரியுமா? சாரட் சங்கர்லிங்க மக ராணி. உண்மையை தெரிஞ்சுட்டு போக தான் வந்திருக்கா உஷா. சார், என் புடவெல்லாம் காயற வரைக்கும் உங்க டவலை எடுத்து நான் ட்ரெஸ்ஸா கட்டிக்கிட்டேன். தப்பில்லையே. நீ ரொம்ப சாமர்த்தியசாலி. என்ன சொல்றீங்க? டவலை கட்டினதுக்கு அப்புறம் பர்மிஷன் கேக்குறிய. சப்போஸ் நான் முடியாதுன்னு சொன்னா நீ கழட்டி எரிஞ்சிருவியா? நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க மனசை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நானும் உன்னை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க ரொம்ப நல்லவர். நீ ரொம்ப அழகானவ. அழகா இருக்கிறதுனாலதான் ரொம்ப ஆபத்தா இருக்கு. இந்த அழகுனால மத்தவங்களுக்கு ரொம்ப ஆபத்தா இருக்கு. மழை சீக்கிரம் விட்டுடுங்க. இந்த மழையையும் நம்ப முடியாது, நம்ம வாழ்க்கையையும் நம்ப முடியாது. சீக்கிரமே முடிஞ்சாலும் முடிஞ்சிடும். அதனால அது இருக்கும் போதே அனுபவிக்கிறதா புத்திசாலித்தனம். கமான் பிடி. பழக்கம் இல்லைங்க. பழகிக்கிறது தப்பு இல்லைங்க. சாமி, ராக்கெட் ராணி சாரட்ல வரா பாத்தியா? வரட்டும். அவர் ராக்கெட் வேலையை இந்த பாக்கெட்ல போட்டு காமிக்கிறேன். ஓஹோ, என்ன சித்தப்பா மாமா, குழப்பம் அதிகமாகுதா? என்னடா இது, ராத்திரி போகும்போது விலை மதிக்க முடியாத நகையோடவும் காரோடவும் போனாலே பிடிஞ்சா பழையபடி வர்றாளேன்னு பாக்குறீங்களா? பயப்படாதீங்க, நகை போலி, காரு வாடகை. அது இவளுக்கு எப்படி கார் ஓட்ட தெரியும் அப்படின்னு தானே கேக்குறீங்க? எப்படியோ கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டேன். வந்து கார் எடுத்துக்கிட்டு இவ எங்க போனா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? மன்னிக்கணும், என் காதலனை பார்க்க போனேன். ஒரு பணக்காரர் என்ன நேசிக்கிறாரு, நானும் அவரை நேசிக்கிறேன். ராணி, நீ பணக்காரன் நினைச்சுதானே உன்னை நேசிக்கிறாரு. நீ ஏழைன்னு தெரிஞ்சா உன்னை ஏத்துக்குவாரா அப்படின்னு தானே கேக்குறீங்க? சித்தப்பா, நான் எப்படி இருந்தாலும் அவரை ஏத்துக்குவார். ஆமா, அப்ப நீ ஏழைங்கிறது ஏன் அவர்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு தானே கேக்குறீங்க? என் கடமை முடிஞ்சு நான் கல்யாணத்துக்கு தயாரா இருக்கும்போது சொல்லலாம்னு நினைக்கிறேன்.